நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சண்டே, எல்லாரும் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று ஒரு கிளைண்ட்டை பார்த்துருந்தேன். அவர் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தாரு. இதை இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சஜஷன் கேட்டார். அப்சல்யூட்லி நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். அவருக்கு எல்ஐசியில் ஜீவன் உற்சவ பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது 3G பிளானாக இருக்குது அப்படின்றத சொன்னேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நல்ல பிளான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர்கிட்ட பேசும்போது அவர் அந்த சொத்தை தலைமுறையாக பாதுகாக்கணும், அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான மதிப்பு அப்படின்னு சொன்னார். அதை மைண்டில் வச்சுட்டு நான் அவருக்கு ஒரு பிளான் சொல்லியிருந்தேன். நான் அவர்கிட்ட 8,08,488 ரூபா மட்டும்தான் கேட்டேன். ஆக்சுவலாக அவர் பிளான் எடுத்துட்டாரு. அந்த பணத்தை அவர் பையன் பேரில் எல்ஐசியில் ஜீவன் உற்சவ பிளான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவர் பையனுக்கு 80 வயசாக இருக்கும்போது அவருடைய பேரனுக்கு 53 வயசு. அவருடைய பேரனுக்கு 3,62,78,325 ரூபா. இந்த 5 ரூபா வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும் சார். நீங்கள் போடுற 8 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 74 வருஷத்தில் 3,62,00,000 ரூபாயா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த பிளான் பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளானை எடுத்துட்டாரு. இது என்ன பிளான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய பசங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேர், 2 பேர்த்தோட வயசு, இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எனக்கு டீட்டெயில் அனுப்புனீங்க அப்படின்னா, உங்கள் வயசுக்கும் உங்களுடைய பசங்க பிள்ளைங்க வயசுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பிளானை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க எடுக்கல, அது ரெண்டாவது விஷயம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க.